இந்த கேள்வியில் ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அந்த உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறதுக்கும் இப்போ ஆதாரம் வந்தாச்சு. அதே தினமணி பத்திரிகை இன்னைக்கு அண்ணாமலை கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அப்படி பேட்டி எடுக்கிற போது குஷ்பு சொன்ன அந்த மேட்ரை அண்ணாமலை கிட்ட கேள்வியை வைக்கிறாங்க. இப்போ எப்படி சென்று முடிகிறாங்கன்னு புரியுதா? இந்த சிம்பிள் அரசியல் உங்களுக்கு புரியலையா? அந்த கேள்விக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறதையும் சேர்த்து பாருங்க. ஸோ நிறைவா அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக இருந்த பொழுது மிகப்பெரிய ஒரு எழுச்சியை தமிழக பாஜக கண்டது. அவர் ஒரு வாக்கு சதவீதத்தை நிரூபித்தார். வெற்றி தோல்வியை தாண்டி தமிழக பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்தல அண்ணாமலையுடைய பங்கு இருக்குது. ஸோ அண்ணாமலைக்கு முன் பின் அப்படின்னு பிரிக்க முடியும் என்று ஒரு பார்வை இருக்குது. அது சம்பந்தமாக குஷ்பு அவர்கள்ட்ட கூட நேற்று பேசணும். அவங்களுடைய பார்வை என்னவா இருந்துச்சுன்னா, அவங்க சொல்றாங்க அப்படி சொல்ல முடியாது, அது என்னோட ஏற்கத்தக்கதல்ல. அவர் 3 ஆண்டுகள் தான் ஆகுது இந்த கட்சிக்கு தலைமை பொறுப்புக்கு வந்து. தமிழிசைக்கு முன் தமிழிசைக்கு பின் என்று இருந்தால் அதை நான் ஏற்றுப்பேன். அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் என்றதில் எனக்கு உடன்பாடு இல்லை. பட் அவர் மிகச்சிறந்த ஒரேட்டர், அவர் சட்டம் தெரிந்தவர், நன்றாக பேசுவார், அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. பட் இந்த ஸ்டேட்மெண்ட் என்னால் ஏற்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஓகே, ஒருத்தருக்கு ஒரு அரசியல் பார்வை இருக்கும், எல்லாருக்குமே அரசியல் பார்வை இருக்கும். ஒரு அரசியல் கட்சியை பொறுத்தவரை அது கண்டினியூஸாக இவால்வ் ஆகிட்டே இருக்கணும். அது ஸ்டாக்னண்டாக ஒரு தேங்கின தண்ணீர் மாதிரி இருக்கக்கூடாது. இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து நீங்கள் எங்கிட்ட பேசும்பொழுது இன்னொருவருடைய பேரை சொல்லி அவருக்கு முன் அவருக்கு பின்னு இருக்கணும். இப்போ இருந்து 10 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் நானும் பேசும்பொழுது இன்னொருத்தருடைய பேரை சொல்லி அவர்களுக்கு முன் அவர்களுக்கு பின்னு இருந்ததுன்னா இந்த கட்சி வளருதுன்னு அர்த்தம். 1980 ஒரு பேரை சொல்லி அவர்களுக்கு முன் அவர்களுக்கு பின்னு சொன்னீங்கன்னா அந்த கட்சி வளரலின்னு அர்த்தம். அதனால் என்னை பொறுத்தவரை இது ஒரு ஆர்கானிக், இது ஒரு என்டிட்டி, இது ஒரு ஓடுகின்ற தண்ணீரை போல. என்னை பொறுத்தவரை கமிட்டட் ஐடியாலஜிக்கல் பீப்புள் இந்த கட்சியில் தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய ஜேர்னியை பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஆண்டுகள் ஒரு கட்சி பவருக்கு வர்றதுக்கு தேவைப்படும். ஒரு நாளில் வந்துட முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் 1949, ஆட்சிக்கு வந்து 1967, 18 ஆண்டுகள். அதனால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தேவை பீப்புள் ஸ்டே த கோர்ஸ். இங்கிருந்து இந்த கட்சியை படிப்படியாக வளர்த்தி கொண்டு போகணும். ஆட்சிக்கு ஒரு நாள் இந்த கட்சி வரும். அதற்கு தேவையான கமிட்டட் தலைவர்கள் வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை. இதே பேட்டியில் வந்து அண்ணாமலை அவர்கள் குஷ்புவுக்கு பதில் சொல்லியிருக்க முடியாதா? சொல்லியிருக்கலாம். ஆனாலும் அவர் கடந்து போகிறார். அவர் வந்து ஒரு பொதுவான பதிலை சொல்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அரசியல் பார்வை இருக்குங்க, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. பட் எப்படி இருக்கணும், கட்சி எப்படி இருக்கணும், கட்சியுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கணும், லட்சியம் என்னவாக இருக்கணும், எப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து கட்சியில் இருக்கணும் அப்படின்னு ஒரு பொதுப்படையான பதிலை வந்து அவர் சொல்லி முடிக்கிறார். இந்த மாதிரி பெருந்தன்மையாக ஏன் வந்து குஷ்புவால் பதில் சொல்ல முடியல அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலேயே தெரியல. ஏன்னா அவங்க வந்து திரும்ப அதை பதிவு பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அந்த நெறியாளர் கூட பயன்படுத்தலை. அந்த வார்த்தையை பயன்படுத்தினது குஷ்பு. அதை கிட்டத்தட்ட 2-3 முறை அவங்க அழுத்தி சொல்கிறாங்க. இல்லை நான் தமிழிசைக்கு முன் தமிழிசைக்கு பின் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ணாமலையை வந்து புகழ்ந்து பேசுறதுனால அதற்கு முன்னாடி தலைவர்களாக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன், இலகணேசன் இவங்களுக்கெல்லாம் வந்து இகழ்ச்சி, இவங்களுக்கெல்லாம் வந்து தாழ்வு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோம், எங்கே உட்காந்து கிரெடிட் கொடுக்கணுமோ அங்கே கொடுங்க. அது கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. அண்ணாமலை அவர்களுக்கு பாஜக கட்சிக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஃபாலோயர்ஸ், ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து அவருக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் இன்னைக்கு தலைவராக இல்லை என்றாலும் அவருக்கென்று ஒரு அடையாளம் இருக்கிறது, அவருக்கென்று ஒரு கூட்டம் இருக்கிறது அப்படின்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தோம் வேணும்னே வந்து இப்படி பேசுகிறவங்களுக்கு என்ன சொல்கிறது? இப்போ இவங்க இப்படி பேசுகிறாங்க, இப்போ நான் வந்து ஒரு பதிலடி கொடுக்குறேன், அதே மாதிரி மற்றவர்கள் வந்து பேசுவாங்க. மற்ற அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னே வந்து நிறைய பேர் இருக்காங்க. அண்ணாமலைக்காகவே பாஜகவுக்கு வந்தவர்கள், அண்ணாமலைக்காகவே வந்து தாமரைக்கு ஓட்டு போடுபவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க வந்து இது மாதிரி பதிலடி கொடுப்பாங்க. இது வளரும் இல்லையா? ஆனால் இதற்கெல்லாம் வந்து குஷ்பு நினச்சிருந்தா ஒரே பாயிண்ட்ல வந்து ஒரே வரியில் முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாமே. எது அவங்களை தடுக்குது? இதுதான் நம்மளுடைய கேள்வி. அவர் தலைவர் பதவியை விட்டு போனதற்கு பிறகும் கட்சி வந்து அவரை சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை அப்படிங்கிற வருத்தம், ஒரு கோபம் இங்கே எல்லாருக்குமே இருக்குது. ஒரு மனுஷன் இருக்காரு, அவர் 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னவெல்லாம் பண்ணாரு அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகிறத விட்டுட்டு இப்போ முழுக்க அதிமுக சார்ந்து பாஜக இயங்குது அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு இன்னும் இருக்குது. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன? கட்சியில் இருக்கக்கூடிய சுயநலமான தலைவர்கள். நம்ம எம்எல்ஏவானா போதும், நம்ம தொகுதி கிடைச்சா போதும், அதிமுக தயவில் வந்து நம்ம எம்எல்ஏ ஆகிடலாம், ஒருவேளை நம்மளுக்கு நாளைக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம அமைச்சர் கூட ஆகலாம் அப்படின்னு சுயநலமாக யோசிக்கக்கூடிய தலைவர்கள் மட்டும்தான் இங்கே இருக்காங்க. ஆனால் அண்ணாமலை அப்படி இல்லை. கட்சிக்காக யோசிச்சார், கட்சியை வந்து வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணும்னு யோசிச்சார். அதற்காகத்தான் 234 தொகுதியிலையும் நடைபயணம் போனார். அப்படிப்பட்ட மனுஷனை வந்து எதற்காக இப்படி பொறாமையோடையும் வன்மத்தோடவும் குஷ்பு அவர்கள் விமர்சனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே எனக்கு புரியல. தயவுசெய்து அவங்களுடைய கருத்தை மாற்றிக்கிட்டு கட்சியோடைய நலனை கருதி அவங்க வந்து பொது வழியில் இப்படி பேசாமல் இருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது.